பணி புதுப்பித்தல் முறையை கைவிட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 ஆன்சர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்து கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அரசு பணியாளர்களுக்கு விடுவிப்பது போல் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து பணியாளர்களின் நேரடி வங்கி கணக்கிற்கு ஊதியம் வழங்க வேண்டும், ஆண்டுதோறும் பணி புதுப்பித்தல் முறையை கைவிட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டமானது மாவட்ட செயலாளர் ராஜபிரியா தலைமையில், மாவட்ட தலைவர் மாலா முன்னிலையில் பொருளாளர் மோகனாம்பாள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அங்கீகாரம் இல்ல, நம்மளுக்கு ஒன்றும் சம்பள உயர்வு இல்ல, நம்மளுடைய சம்பளம் வந்து நம்மளுடைய வங்கி கணக்குல இது வரைக்கும் ஏத்தல. இதுக்காக நம்ம எங்கேயோ போராடி இருக்கோம், என்னமோ செஞ்சிருக்கோம். ஆனா வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விடிவு காலமும் இது வரைக்கும் வரல. நம்மளுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு எவ்வளவுதான் கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துருக்கோம், எவ்வளவுதான் கூட்டங்களை கூட்டியிருக்கோம். ஆள் சேர்ப்புனாலே அது என்ன, மகளிர் திட்டம் தான். ஆள் சேர்ப்பு நம்ம வந்து